எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. மேடம், இன்னைக்கு பெருமான நிறைய இடங்கள்ல தாவேக்கா முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அது முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியை வார்த்தையால சொல்ல எங்களுக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மகிழ்ச்சி இப்ப மட்டும் இல்ல, நிரந்தர மகிழ்ச்சி இது. இந்த மகிழ்ச்சிக்கு எண்டு காடே கிடையாது. இது தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு மக்கள் முகத்துல இந்த சிரிப்பை நீங்க பாக்குறீங்கல்ல, இனி எப்பவுமே பாப்பீங்க. அவங்க முகத்துல இந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சிரிப்பு என்னன்னு அவங்க முகத்தை விட்டு போகவே போகாது. இது உண்மையான ஒரு நிஜம். இது கண்டிப்பா அவங்க முகத்துல இந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல பெரிய நம்பர்ல நம்ம முன்னிலையில இருப்போம் அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா? சார், இதுல எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. நாங்க நின்னு ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருந்ததுனாலதான் நாங்க நின்னோம், ஜெயிச்சோம். ஓகே. இல்ல, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. அவர் மேல சமீபத்துல கடைசியா இறுதி நேரத்துல அவதூறுகளா இருக்கட்டும், அவரை பிரச்சாரத்துக்கு பண்ண முடியாத சூழலை ஏற்படுத்தினதா இருக்கட்டும், இவ்வளவு நெருக்கடிகளிலும் இப்போ முதன்மையா முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் மேல் வைக்கப்பட்ட அவதூறுகள், அவரை பற்றின பிரச்சாரங்கள், இத மக்கள் நம்ப மாட்டாங்கன்றத அவதூறு வைச்சவங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணவங்களுக்கும் தெரியல. இத மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவர் மேல அவதூறு சொல்றதுக்கோ பிரச்சார குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கோ எந்தவித அவங்களுக்கு முதல்ல அருகதை கிடையாது. இருந்தாலும் அவங்க வச்சாங்க. அதை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்கன்றது தான் உண்மை. இன்னைக்கு அதை நம்பாதனால நல்லபடியா இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதுதான் அவங்க நாங்க கொடுக்குற தரமான பதிலடி. கூட்டணியே வைக்காம ஒரு கட்சி, அதுவும் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பதிலடி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் அவர்களோட அந்த வரலாறு திரும்புமாலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது, அதான் நடந்தும் இருக்கு. அத நீங்களே சொல்லிட்டீங்களே, நடந்து இருக்குன்ட்டு. எம்ஜிஆரோட வரலாறு திரும்புமானதை திரும்பிடுச்சு இல்லைங்களா? அவர் எப்படி அதுக்கு அடுத்து நிரந்தர முதல்வர், அதே மாதிரிதான் இவர் நிரந்தர முதல்வர். இதுக்கப்புறம் வேற யாருமே கிடையாது. எங்க அண்ணனை தவிர இனி வேற யாரும் இந்த நாட்டை ஆள முடியாது, ஆளவும் மாட்டாங்க. நிரந்தர முதல்வர் திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. என்னன்னைக்குமே எங்க மனசுல மட்டும் இல்ல, எங்க மூச்சோட கலந்துருக்கிற எங்க அண்ணனை எங்க கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க பனையூர்ல. என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? வெற்றி எப்படி கொண்டாட போறீங்க? என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கேன்னா, எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. எங்க அண்ணன் முகத்தை அந்த புன்னகையை, எங்க அண்ணனை கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து போயிருக்குது. அவரோட அந்த சிரிப்பு முகத்தை பார்த்துட்டு போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. விஜய் அவர்கள், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வெற்றியின் மூலம்? வெற்றி மூலியம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். எல்லாமே கம்மியா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே. இந்த வெற்றி எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய நம்பர்ல கிடைக்கும்? கண்டிப்பா எதிர்பார்த்தோம். நான் கண்டிப்பா எதிர்பார்த்தோம். ஏன்னா எல்லா ஊர்ல இருந்தும் தலைவருக்காக கஷ்டப்பட்டு போட்டது. அதனால கண்டிப்பா வெற்றி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை மீன் போல. ஓகே. ஆனா இவர் பின்னாடி வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறாது. இவருக்கு நிறைய அதான் வந்துடுச்சுல, கூட்டம் வர்றதால ஓட்டு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப காட்டிட்டாருல. ஒரு வீட்லயும் எல்லா குழந்தைங்கள இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாரோட மனசுலயும் அவர் வந்துட்டாரு. அதனால கண்டிப்பா அவரு ஆட்சியில உட்காருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்படி இருக்கு இன்னைக்கு அலுவலகம் வந்த என்ன காரணம்? சந்தோஷம் தாங்க முடியல. அதனால நேரா அங்க கால்ல அடிபட்டது கூட பார்க்காம வந்துட்டேன் சார். அப்படியா? ஏன், எதனால இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு கொண்டாட்டம்? அவர் ஒரு குழந்தை மாதிரி. அது ஒரு எங்களுக்கு எங்க ஃபேமிலில ஒருத்தர். அதனால அவரை பார்க்கணும்னு சந்தோஷத்துல தாங்க முடியல எங்களால. எங்க வீட்டுல நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இது. ஓகே. இல்ல, இவருக்குலாம் வெற்றி கிடைக்காது, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான ஒரு பதிலடி. இப்ப பேச முடியாதுல அவங்களால, விட்டு வெளியில கூட வர முடியாது அவங்களால. இது ஒரு சந்தோஷம். பேச கூட முடியாது எங்களால, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆனா இந்த வெற்றியானதை எப்படி கொண்டாட போறீங்க நீங்க? இன்னைக்கு அலுவலகம் வந்திருக்கீங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியா? அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும், இந்த வெற்றியின் காரணமாக அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லுங்க. மக்களுக்கு அவர் நிறைய செய்யணும். மக்கள் என்ன எதிர்பார்த்து போட்டாங்களோ அது மாதிரி அவர் செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஓகே. அதாவது அவரோட முகமே அவரை பார்க்கணும், அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷத்துல எதுவும் பேசுறதுன்னு தெரியல, சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப வரக்கூடிய 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க?
ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும் இந்த வருஷம் கண்டிப்பா. ஓகே, ஏன் இந்த ஒரு எமோஷன்? எவ்வளவு பேர் சிஎம் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் கட்சி தொடங்கி இருக்காங்க, ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு தூரம் கண் கலங்கி பேசுறீங்களே? அது சொல்றதுக்கு வார்த்தை வரல எனக்கு. வார்த்தை பேச முடியல என்னால. இல்ல அதான் ஏன் அவருக்கு மட்டும் குறிப்பா இதுன்னு கேக்குறேன். அது எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இருக்கறனால ஒரு சந்தோஷம். ஓகே, இதே அவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நன்றி சொல்லிருங்க, ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. வாழ்த்து அவருக்கு என்ன சொல்றது தெரியல. ரொம்ப நன்றி. சாத்தான்குளம். என்ன ரீசன் இன்னைக்கு இந்த அலுவலகம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு இந்த அலுவலகம் வந்து 1 வீக் முன்னாடி இங்க நாங்க டூருக்காக வந்தோம் சுத்தி பார்க்க. இன்னைக்கு ரிசல்ட் இல்லையா, ரிசல்ட் மூவ் ஆயிட்டு இருக்கும் போதே வின் பண்ணிட்டாப்லன்னு தெரிஞ்சிச்சு. மாமா வீட்டு பக்கத்துல தான். இப்போ நான் கிளம்ப வேண்டியது. சரி சார் வந்தா பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தோம். குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி அவருக்காவது இந்த ஆஃபீஸையாவது போட்டோ எடுத்து அனுப்புவோமேன்னு வந்துட்டோம். ஓகே, இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல முன்னிலை இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள், பல விமர்சனங்கள், தொடர்ந்து அவரு இவ்வளவு தூரம் ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காரு. இல்லை சார் எதிர்பார்த்தது தான். ஏன்னா எல்லா கட்சியுமே அதிருப்தி ஆட்சியே தானே போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துருவாங்கன்னு தெரியும் சார். ஆக்சுவலாக நான் டீச்சர். எலெக்ஷன் நீங்கெல்லாம் ஒரே ஒரு நாள் ஓட்டுக்காக மட்டும் தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட எஸ்ஐஆர்லேருந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அவ்வளோத்தையும் முடிச்சு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்ட்டு தெரியும். இல்லை எஸ்ஐஆர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்றீங்க. எஸ்ஐஆர்ல பாதி பேர் இல்லை, இவருக்கு இவ்வளவுதான் இருக்க போகுது, இவ்வளவு பெர்சன்டேஜ் தான், எதிர்கட்சி தலைவரா வருவாரா, சிங்கிள் டிஜிட்ல தான் இவங்க தொகுதியை வின் பண்ணுவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க மொத்தமா சேர்ந்து ஒரு பதிலடியா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா இந்த ஒரு எண்ணிக்கையை? கண்டிப்பா சார். எஸ்ஐஆர்ல 2 ஓட்டு வச்சிருந்தவங்க தூக்கிட்டோம்ல சார், அதனால பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் ரீசெண்டா நியூ ஓட்டர்ஸ், அப்புறம் மாறி வந்தவங்க, மேரேஜ் ஆனவங்க எல்லாம் பக்காவா உள்ள எடுத்துட்டோம். அதனால கண்டிப்பா இந்த டைம் ஓட்டு வந்து 80% வாங்கணும்ட்டு எய்ம் பண்ணோம். எங்க தாலுகால சொன்னதுமே அதான், 100% முடிக்கலனாலும் இந்த டைம் நம்ம 80% வாங்குறோம்ட்டு 85% வாங்கிட்டேன் சார். நீங்க விஜய் பாத்தீங்களா? ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்களா? ரிசல்ட்லாம் பார்த்து மகிழ்ச்சியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இவ்வளவு சந்தோஷம்? ஆட்சியா மாத்தி வரணும்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் விஜய்க்கு தான் போகும். ஏன் விஜய் மேல இவ்வளவு நம்பிக்கை? அவர் மக்களுக்கு நல்லா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். பொம்பளை பசங்களுக்குலாம் பாதுகாப்பா இருப்பாங்க. பெரிய இடங்கள்ல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அங்க பார்த்து அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அவரு மக்களுக்கு நல்லா செய்யணும், பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா பாதுகாப்பா இருக்குன்னு அப்படிங்கறது ஆசை தான். அப்படியா? சிறப்பு. உங்க பேர் சொல்லுங்களேன். நந்தியஸ்ரீ. ஓகே, எங்க இருந்து வரீங்க? நான் இங்க தான் முகப்பேர் தான். இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய நம்பர்ல வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்ன சொல்ல விரும்புறீங்க அவர்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, எல்லாம் இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. மாறிடுச்சு. ஒரே എക്സൈറ്റ്മെന്റാ இருக்கு. என்ன பேசனே தெரியல. വിജയൻ സാർ സൂപ്പറാണ്. വിജയ് സാർ വന്നതിന്റെ പേരിൽ ഇവിടുത്തെ മക്കൾക്കെല്ലാം നല്ലതായിരിക്കും. അതായത് MGR സാർ ഉള്ളതുപോലെ പിന്നെ വിജയ നമ്മുടെ അമ്മ ഉള്ളതുപോലെ അത്ര അതിൽ കൂടുതൽ നന്നായിട്ട് ചെയ്യുന്നുള്ളതാണ് എൻ്റെ പ്രതീക്ഷ. ദൈവം എനിക്കത് മനസ്സിലാക്കി തന്നു. വിജയൻ ജനങ്ങൾക്ക് വേണ്ടി മരിക്കുക. അത് അദ്ദേഹത്തിന് സിനിമയല്ല വലുത്, അദ്ദേഹത്തിന് പണമല്ല വലുത്, അദ്ദേഹത്തിന് ജനങ്ങളാണ് വലുത്. ഇവിടുത്തെ തെരുവില് ഇവിടുത്തെ മക്കളാണ് വലുത്. തമിഴ്നാട്ടിലെ മക്കളാണ് അദ്ദേഹത്തിന് വലുത്. അതുപോലെ ഇന്ത്യയിലെ മക്കളാണ് അദ്ദേഹത്തിന് വലുത്. മോദിജി പോലും അദ്ദേഹത്തിനെ കീഴിലാക്കാൻ നോക്കിയിട്ട് അടങ്ങിയില്ല. നാട്ടിലെ ഞാൻ കണ്ണൂർ താമസിക്കുന്നത്. സ്വന്തം നാട് കോട്ടയം ജില്ല പാലയാണ്. എൻ്റെ പേര് ജിമ്മി ജോൺ എന്നാണ് എന്നെ വിളിക്കുന്നത്. ജോൺ എന്ന് വിളിക്കും, ജിമ്മി എന്ന് വിളിക്കും. ഞാൻ 21 കിലോമീറ്റർ ഓടാൻ പോകുന്നതാണ്. മാരത്തോൺ ഓട്ടക്കാരനാണ്. இந்த அலுவலகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நான் காலையில எந்திரிச்சது டிவி நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன். இன்னைக்கு நான் லேட்டா தான் எந்திரிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில எனக்கு நைட்ல இருந்து தூக்கம் இல்ல. நைட்டு 12 மணிக்கு தான் படுத்தேன். அவ்வளவு நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும்னு? ஏன்னா நாங்க எல்லாருமே கேக்குறவங்க எல்லாரும் டிவி கேக்கு தான் ஓட்டு போடேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி எங்க அண்ணன் வராம இருப்பாங்க சொல்லுங்க? எங்க அன்னைக்கு அவங்க இப்பதான் அவங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்காங்க. எங்க அண்ணிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், உங்களுக்கு தாய்மாமன் சீர் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். அது மாதிரி நீங்க காலையில எந்திரிச்ச உடனே டிவியை போட்டு பார்த்தோம். பார்த்தோன்னே எங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு கம்மியா காமிச்சாங்க. நாங்க நம்பிக்கை விடலையே, உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் டிவியை. கொஞ்சம் கொஞ்சமா ஏறோட எங்க வீட்டுல எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டோம். நீங்க அந்த வீடியோ கூட நான் வச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. அவ்வளவு பேரு நாங்க வீட்டுல எங்க ஒரு அக்கா கூட வந்திருந்தாங்க பக்கத்துல இருந்து. எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டோம். கத்துனதுல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னாச்சுன்னு கேட்டாங்க. டிவிக்கு ஜெயிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மனதாராம சரி டிவி ஆஃப் நாங்க போய் நேரா பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய் அவர்களுக்கு? என்ன சொல்ல விரும்புறீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்க. பாத்துக்கிட்டு இருப்பாரு. நம்பிக்கையா இருங்க. நான் உங்களுக்காக நாங்க இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. நீங்க இன்னும் சிஎம் ஆவீங்க. இன்னமே உங்க ஆட்சி தான், வேற யாரும் வர மாட்டாங்க. நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா இருக்கணும். மதுரவாயில இருந்து வரீங்க. என்ன எதிர்பார்ப்போட இங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு இப்ப நிலவரம்? இப்போட நிலவரம்
அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு, வெறித்தனமா இருக்கு சந்தோஷம். அதை கொண்டாடுறதுக்கு தளபதி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். ஓகே, இல்ல இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, நாங்க நிறைய அவதூறுகள் நிறைய பிரச்சனைகள் இதையும் மீறி அவர் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்காரு, அதெல்லாம் பார்த்து கடந்து போயிட்டாரு. இதையும் அவர் கடந்து தான் போனாரு. அது கடந்து போனதோட வெற்றியோட பலன் தான் இது. ஓகே, பேசுவாங்க சார் ஆயிரம், இப்போ என்னை பற்றி பேசுவாங்க, உங்களை பற்றி பேசுவாங்க. பேசுறதெல்லாம் சாத்தியம் ஆகணும்னா கடவுள் நினைச்சாலோ நம்மளோட கேரக்டர் மாறினாலோ தான் உண்டு. அது கடவுள் தீர்மானிச்சது. அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வெற்றி அடையணும் கடவுளே முடிவு பண்ணிட்டார் சார். ஓகே. அதான் இந்த மகத்தான ஒரு வெற்றியை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு உங்களுக்கு? என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? தற்குறின்னு சொன்னதுக்கும் எல்லாத்துக்குமே அவர் ஒரு பதில் அடி கொடுத்துருக்காரு. சின்ன பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க. அப்துல் கலாம் சொன்னார் பார்த்தீங்களா, கனவு காலங்கள் இளைஞர்கள் கையில தான் கொடுக்கணும் நாட்டுன்னு. அவருக்கு அடுத்து இளைஞர் கையில கொடுக்கறதுக்கு அவங்க போதை பழக்கம், அரசியல் யாரும் பேசினது இல்லை இளைஞர்கள். இப்ப எங்க அண்ணன் பேச வச்சிருக்காரு. அவ்வளவு தற்குறின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு இன்னைக்கு தற்குறி இப்ப யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு.